லைவ்ல குட்டி குட்டியா அங்கங்க பேசின விஷயத்த பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ராவும் சபரியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சாண்ட்ரா கிட்ட சபரி சொல்லிட்டு இருந்தாரு, வீக்கெண்ட்ல என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இவங்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. யாரு? பாரு அண்ட் கமருதீன் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. இது என்ன சொல்லுவாரு, என்ன ஆக போகுது அப்படிங்கிறதே தெரியலங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப சாண்ட்ரா சொல்லுவாங்க, பாரு நல்லா எல்லாரையும் வச்சு ஒரு கேம் ஆடுறா. அவளுக்கு கமருதீன் பேசாதப்போ வேற யாரையாச்சும் பிடிச்சி வச்சு நல்லா கதை பேசிட்டு இருக்கா. அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவளுக்கு தேவையா கமருதீன் திருப்பி வரும்போது அங்கே பேச போயிடுறா. அப்போ நம்ம என்னெல்லாம் சொன்னோங்கிறத வச்சு அதை அங்கே சொல்லி அதை வச்சு ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று கூட அந்த ஃப்ராடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படி வந்தது தான். நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு அவன்கிட்ட சொல்லும் போது அவன் என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாங்கிற மாதிரி சாண்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், சபரி சொல்கிறாரு, ஆமாம் நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு இருக்குன்னா அவங்கள பற்றி நம்ம ஒருத்தர் பழகாமல் வேண்டான்னு சொல்லி வந்துட்டோன்னா அப்போ பழகுன டைமில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அப்போது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். ஏன்னா சாண்ட்ரா பயங்கர கிளவர். சாண்ட்ரா வந்து கொஞ்சம் பார்த்து பேசியிருந்துக்கலாம். ஏன்னா பாரு போய் ட்ரஸ்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க போய் டெஃபினட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. சாண்ட்ரா கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அவங்க பேசினாங்க, நம்பி பேசியிருக்காங்க. அதை போய் எல்லாத்தையுமே பாரு சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கானா வினோத் கிட்ட எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றி ரிவ்யூலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கா எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னு. அப்போ வந்து யார் எவ்வளோ ரியலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது கானா வினோத் வந்து ஒருத்தருக்கா அரோராக்கு 50 மார்க்ஸு, பாருக்கு 50 மார்க்ஸு, திவ்யாவுக்கு 70 மார்க்ஸு, அப்படி ஒருத்தருக்கா ஒரு மார்க்ஸ்லாம் கொடுத்தாரு. இந்த 3 தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே அப்போ பாரு வந்து எனக்கு 50 தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ஆமாம் ஃபஸ்ட்டுன்னா உனக்கு 50 தான் கொடுக்க முடியும், இப்போ நீ 70 லெவலுக்கு வளர்ந்துட்ட, எல்லாத்தையும் நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விக்கல் சீக்கிரம் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கமருதீன் சொல்கிறாரு, ஐ எம் த ஹீரோ, ஐ எம் த வில்லன் அப்படிங்கிறாரு. உடனே முதல்ல நீ ஜோக்கர் ஆகாமல் இருந்தால் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதாவது பாரு ஒன்று ஜோக்கர் ஆக்கிடுவாங்கிறது தான் அவர் மீன் பண்ணுது. ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.